So dear students, exercise number 2.10 4 subdivision 3 inequality கொடுத்திருக்காங்க. First inequality, second inequality, third inequality. அதுக்கு வந்து கிராஃப்ல வந்து ரெப்ரசென்ட் பண்ண போறோம். ஸோ இன்இக்வாலிட்டி வந்து நான் தனித்தனியாக ஸ்பிளிட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னா இந்த இன்இக்வாலிட்டி தான் சால்வ் பண்ண போறேன். எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் இஸ் ஈக்குவல் டு 5 அப்படிங்கிற இன்இக்வாலிட்டியை சால்வ் பண்ண போறேன். சரி, எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் இஸ் ஈக்குவல் டு 5 அந்த லைன் எங்க இருக்கும்? ஃபர்ஸ்ட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5 அப்படிங்கிற லைன் எங்க இருக்குன்னு சொல்லி செக் பண்ணிடலாம். x equal to 5 னா x உடைய வேல்யூ 2 4 6 அப்ப இங்க 5 இருக்கு. எங்க 5 இருக்கோ அந்த 5ல வந்து நம்ம ஒரு லைன் டிரா பண்ணணும். ஒரு லைனை டிரா பண்ணணும். ஓகேவா? ஒரு லைன் டிரா பண்றோம். இந்த லைனுக்கு பேர் தான் x is equal to 5 அப்படிங்கிற லைன். ஓகே, இப்போ கிவன்ல என்ன கொடுத்திருக்காங்க? x is greater than 5 னு கொடுத்திருக்காங்க. greater than 5 னா x உடைய வேல்யூ 5 விட மேக்ஸிமம் ஜாஸ்தியா இருக்கணும். அப்ப x is equal to 6, x equal to 7, x equal to 8, x equal to 10, 100ல இந்த சைடு தான் இருக்கு. ஸோ இந்த சைடு தான் கிரேட்டர் ரீஜன். இதுதான் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் இஸ் ஈக்குவல் டு 5 அப்படிங்கிறதுக்கான டயக்ராம். இந்த லைனுக்கு அந்த சைடு இருக்கிறது ஃபுல்லா இந்த சைடு ஃபுல்லா ஷேட் பண்ணிடணும். ஓகே ரைட். இப்போ ஃபர்ஸ்ட் டயக்ராம் ஃபர்ஸ்ட் இன்இக்வாலிட்டி கம்ப்ளீட் ஆயிடுச்சு. செகண்ட் இன்இக்வாலிட்டி போடலாம். ஒய் இஸ் கிரேட்டர் தென் ஆர் இஸ் ஈக்குவல் டு 2 கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்டா ஒய் ஈக்குவல் டு 2 அப்படிங்கிறது லைன் ட்ரா பண்ணலாம். ஒய் ஈக்குவல் டு 2னா சி எங்க 2 இருக்கோ ஒய் ஆக்சிஸ்ல எங்க 2 இருக்கோ அந்த 2ல வந்து பேஸ் பண்ணி ஒரு லைன் டிரா பண்ணணும். ஓகே ரைட். இதுதான் y equal to 2ங்கிற லைனா. இப்போ இந்த லைன்ல கிவன் என்ன கொடுத்துருக்காங்க? y உடைய வேல்யூ 2வை விட மேக்ஸிமமா இருக்கணும், அதிகமா இருக்கணும். ஸோ 2 இங்க இருக்கு. 2 விட மேக்ஸிமம்னா y equal to 3 4 6 8 10ங்கிற மேல இருக்கு. ஸோ மேல இருக்கிற சைடு வந்து ஷேட் பண்ண போறோம். இந்த சைடை ஷேட் பண்ண போறோம். ஸோ இந்த ரெண்டு இன்இக்வாலிட்டில இருந்து காமன் ரீஜன் வந்து இந்த ஃபர்ஸ்ட் குவார்டர்ல இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருது இல்லையா? ஃபைனலா நம்ம இந்த இன்இக்வாலிட்டி தேர்ட் இன்இக்வாலிட்டி சார்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ இங்க இருக்கிற இன்இக்வாலிட்டி சார்ட் அவுட் பண்ணதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அது என்ன பண்ணணும்? இந்த இன்இக்வாலிட்டி சிம்பிள் கேன்சல் பண்ணி ஈக்குவல் டு சிம்பிள் மென்ஷன் பண்ணணும். இஸ் 35. இதுக்கு நான் பாக்ஸ் போட்டு ஏதாவது ரெண்டு வேல்யூஸ் கொடுத்தா எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ என்ன சொல்லி செக் பண்றேன். எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ ஃபர்ஸ்ட் நான் எக்ஸ் 0 பண்ணிடுறேன். எக்ஸ் 0 பண்ண என்ன ஆகும்? 0 ஆயிடுச்சுன்னா 2 into 0 0 ஆயிடும். 3 ஒய் உடைய வேல்யூ 35. 3 ஒய் உடைய வேல்யூ 35. y is equal to 35/3 அப்படின்னு நியர்லி 11.5 அப்படிங்கிற ரீஜன்ல இருக்கும். ஸோ y உடைய வேல்யூ 11.5 அப்படி சொல்லி அப்ராக்சிமேட் எடுத்துக்கிறேன். ஓகே, அடுத்ததா y உடைய வேல்யூ 0 பண்ணலாம். ஃபர்ஸ்ட் x வந்து 0 பண்ணோம். இப்போ y 0 பண்ணிடும். y 0 பண்ணா 3 into 0 0 ஆயிடும். அப்போ 2x உடைய வேல்யூ 35. 2x உடைய வேல்யூ 35னா 2x equal to 35 கிடைக்கும். x is equal to 15 times 16 17.5 அப்படிங்கிற வேல்யூ கிடைக்கும் இல்லையா? ரைட், 17.5 x உடைய வேல்யூ 17.5 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ரைட், இப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் நம்ம அந்த கிராஃப்ல டிரா பண்ண போறோம். இந்த பாயிண்ட்ஸ் ஆர் இது பாயிண்டா 0,0,11.5 அப்படிங்கிற ஒரு பாயிண்ட். ஓகே, அடுத்ததா அடுத்த பாயிண்ட் என்ன? 17.5, 0 அப்படிங்கிறது நெக்ஸ்ட் பாயிண்ட். ஓகே ரைட். இந்த ரெண்டு பாயிண்ட் அங்க பிளாட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் 0,11.5. 0 இங்க இருக்கு, இங்க இருக்கு, இங்க இருக்கு 0. 0,11.5 2 4 6 8 11 11.5 இங்க இருக்க ஒரு பாயிண்டா. இதுதான் 0,11.5. இன்னொரு பாயிண்டா 17.5, 17.5 எங்க இருக்கா? இங்க இருக்கு. 17.5, பாயிண்ட் இங்க இருக்கு. 17.5, 0. ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் பேஸா வச்சு ஒரு லைன் டிரா பண்ண போறோம். லைன் டிரா பண்ணோம்னா இந்த லைன் வந்து இப்படி இருக்கு. ஓகே, இப்படி கிராஸ் ஆயிட்டு போகும். இந்த லைனை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிடலாம். லைனை இப்படி இருக்கு. ரைட், இப்போ இந்த தேர்ட் லைனுக்கு மேல சைடு ஷேட் பண்ண போறோமா கீழே சைடு ஷேட் பண்ண போறோமா? ஃபர்ஸ்ட் இந்த தேர்ட் லைனுடைய பேர் என்ன? இந்த தேர்ட் லைனுடைய பேர் 2x plus 3y is greater than or equal to 35. ஓகே, ஆக்சுவலா இது ஈக்குவல் டு 35. இதுக்கு பின்னாடி தான் greater than or equal to 35 டிரா பண்ண போறோம். எப்படி டிரா பண்ணணும்? இந்த தேர்ட் லைனுக்கு தேர்ட் லைன் இருக்கு இல்லையா? இந்த தேர்ட் லைனுக்கு மேல இருந்து ஒரு பாயிண்ட் சூஸ் பண்ணலாம், இல்ல கீழே இருந்து ஒரு பாயிண்ட் சூஸ் பண்ணலாம். அது நம்மளுடைய கன்வீனியன்ட். நான் என்ன பண்ண போறேன்னா இந்த தேர்ட் லைனுக்கு கீழே இருந்து 0,0 சூஸ் பண்ண போறேன். 0,0 சூஸ் பண்ணி இந்த லைன்ல அப்ரோச் பண்ண போறேன். அதாவது இந்த இன்இக்வாலிட்டி ஃபர்ஸ்ட் இன்இக்வாலிட்டில அப்ரோச் பண்ண போறேன். ஓகேவா? ஸோ இந்த லைன் பேரு 3x, ஓகே 2x plus 3y is less than equal to 35 வரணும்.
என்ன பண்ண போறேன்னா இந்த பாயிண்ட் அட் 0,0. ஸோ இந்த லைனை கீழேருந்து ஒரு பாயிண்ட் சூஸ் பண்ணிக்கிறேன் 0,0 அதில் அப்ரோச் பண்ண போகிறேன். எக்ஸுக்கு 0 கொடுத்தா 2 × 0 0 ப்ளஸ் 3 × ஒய்க்கு 0 கொடுத்தா 3 × 0 is 0. therefore 0 is less than or equal to 35 கிடைக்குதா? இந்த ஸ்டேட்மெண்ட் ரைட்டா ராங்கா? ரைட். ஸோ 0ங்கிறது எப்பவுமே 35 விட சின்ன நம்பராக தான் இருக்கும். ஸோ இந்த லைனுக்கு கீழேருந்து பாயிண்ட் சூஸ் பண்ணால் இந்த கிவன் ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூவாக இருக்கா? ஸோ இந்த தேர்ட் லைனுக்கு கீழே தான் ஷேட் பண்ணணும். இந்த தேர்ட் லைன் இருக்கு இல்லையா, அதுக்கு இந்த கீழே இருக்கிற சைடு தான் நம்ம ஷேட் பண்ணணும். அப்படி இந்த தேர்ட் லைனுக்கு கீழே இருக்கிற சைடை ஷேட் பண்ணு வச்சுக்கோ. கீழே வந்து ஷேட் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் இன்இக்வாலிட்டிக்கு எந்த சைடு ஷேட் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஈக்குவாலிட்டிக்கு ரைட் ஹேண்ட் சைடில் ஷேட் பண்ணணும். ஸோ இதுக்கு ரைட் சைடில் வந்து ஷேட் பண்ணணும். சரி, ரைட் சைடு ஷேட் பண்ணிட்டேன். அடுத்ததா இந்த செகண்ட் லைன் இருக்கு இல்லையா, y = y is greater than or equal to 2ன்னு அந்த லைனா, இது இந்த லைனுடைய பேர். இந்த லைனுக்கு எங்கே ஷேட் பண்ணணும்? மேலே இருக்க சைடு ஷேட் பண்ணணும். ஸோ மேலே இருக்க சைடுனா இந்த சைடை ஷேட் பண்ணணும். ஸோ மேலே இருக்க சைடு ஷேட் பண்ணிட்டேன். அப்படின்னா நமக்கு காமன் ரீஜன் கிடைச்சிருச்சு இல்லையா? ஸோ here we found that our required common region. Therefore the shaded common region is the solution for the given inequalities. நமக்கு கொடுத்திருக்க இன்இக்வாலிட்டிஸ்க்கான ரெக்வயர்ட் ரீஜன் இந்த காமன் ஷேடட் ரீஜன் தான். ஓகே, தட்ஸ் இட் கண்ணா. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கேட்டு பாருங்க. இன்னும் நெக்ஸ்ட் சம்ஸ் எல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ எவ்ரிவன்.